வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் MCA, MBA படிப்புகளில் சேர்வதற்கு 2ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஜூன் 2ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணமாக 300 ரூபாய்க்கு தி செக்ரட்டரி, தமிழ்நாடு MBA, MCA அட்மிஷன்ஸ் 2014, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் 641013 என்ற முகவரிக்கு டிடி எடுத்து விண்ணப்பங்களை நேரில் பெற்றுக் கொள்ளலாம். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் பிரிவு மாணவர்களுக்கு 150 ரூபாய்க்கு டிடி எடுத்தால் போதுமானது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை தி செக்ரட்டரி, தமிழ்நாடு MBA, MCA அட்மிஷன்ஸ் 2014, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் 641013 என்ற முகவரிக்கு ஜூன் 30ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை 3வது வாரத்தில் கோவை அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும். கடற்படையில் பல்வேறு பணிகளுக்கு பொறியியல் பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொழில்நுட்ப பிரிவு, சப்மரைன், எக்ஸிகியூட்டிவ் நேவல் ஆர்கிடெக்ட் ஆகிய பிரிவுகளில் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். பொறியியல் பட்டதாரிகள் விண்ணப்பம் செய்யலாம். 1990ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி முதல் 1995ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேவல் ஆர்கிடெக்ட் பிரிவிற்கு மட்டும் பெண்கள் விண்ணப்பம் செய்யலாம். கடற்படை இணையதளத்தின் வழியே மே 31ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை விண்ணப்பம் செய்யலாம். தகுதியானவர்கள் 2 கட்டங்களாக நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு இஸ்மாலாவில் பயிற்சி வழங்கப்படும். முதலில் 10 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள். பின்னர் அது மேலும் 4 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும். இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பிற்கு பின்னர் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்புள்ள படிப்புகளை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பயோடெக்னாலஜி பிரிவு பேராசிரியர் முனைவர் திரு ராஜகோபால் இருக்கிறார். நேயர்களும் மாணவர்களும் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சோன்னு நான் BE படிக்கணும், MBBS படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அஸ்பிரேஷன் இருக்கும். அதே மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த ரிசர்ச் டைப் ஆஃப் ஜாப்ஸ் தான் முக்கியமான விஷயம். அது சம்பந்தமான கோர்சஸ் தான் படிக்கணும். சோ இப்போ ரிசர்ச் டைப் ஆஃப் ஜாப்ஸ் படிக்கணும், போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கு? சோ 12th முடிச்சோன்னு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? அது ஆராய்ச்சிங்கிறது எல்லா படிப்பிலுமே இருக்கு. நீங்க சொன்ன BE எடுத்தா கூட இன்ஜினியரிங், பொறியியல்ல கூட ஆராய்ச்சி படிப்பு இருக்கு, மெடிசன் ஆராய்ச்சி படிப்பு இருக்கு. ஏன்னா ஆராய்ச்சி இல்லாட்டா அந்த துறை வளராது. இப்போ 12th முடிச்சுட்டு சயின்ஸ் முடிச்சவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானோ கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் நான் நானோ சயின்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, அவங்க பேசிக்கா கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுட்டு ஆராய்ச்சி லெவல்ல நானோ கெமிஸ்ட்ரி பண்ணணும். இந்தியால ஏன் உலக அளவுல இப்ப நானோ கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நானோ பயோடெக்னாலஜிங்கிறதே புது பிரிவு. அதுல இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நானோ பயோடெக்னாலஜி. இதுல பார்க்கும்போது இந்தியன் கான்டெக்ட்ல ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை நம்மள்ட்ட. அதுக்காக ஆராய்ச்சி பண்ணதான் நம்மளுக்கு அந்த பிளஸ் மைனஸ் தெரியும். அதை வச்சுதான் நம்ம மேல பில்ட் பண்ண முடியும். இந்த நானோ சயின்ஸ், நானோ பயோடெக்னாலஜி, அதே மாதிரி பொறியியல்ல பாத்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ், இதெல்லாம் பேசிக் மெக்கானிக்கல்ல இருந்து வந்ததுதான். எப்படி வந்ததுன்னா ஆராய்ச்சி பண்ண இந்த துறைகள்லாம் வளர்ந்தது. சோ இப்போ ஒருத்தர் ஆராய்ச்சி படிப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல ஒரு பேசிக் சயின்ஸ் எடுத்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கெமிஸ்ட்ரி BSCயோ அல்லது BE கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ, ME கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது MSCயோ படிக்கணும். ஏன்னா ஒரு ஆராய்ச்சி படிப்புக்கு போகணும் போது போஸ்ட் கிராஜுவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ME MTech பண்ணவங்க, BE BTech பண்ணவங்க எல்லாருமே ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுவாங்க. BSc பண்றவங்க ஒரு MSc போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுவாங்க. இது பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அரசாங்கம் பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலயுமே ஸ்டைபண்ட் உதவித்தொகை கொடுத்து ஆராய்ச்சி பண்ண இப்ப அழைக்கிறாங்க. இப்ப இந்திய அரசாங்கம் பட்ஜெட்ல பார்க்கும்போது ஆராய்ச்சிக்குன்னு அதிக தொகையை செலவிடுறாங்க. எந்த சயின்ஸா இருந்தாலுமே சரி. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரீஜெனரேட்டிவ் மெடிசன் நிறைய வந்திருக்கு. இதை பார்க்கும்போது ஸ்டெம் செல்ஸ், டிஷ்யூ இன்ஜினியரிங், இது எப்படி வந்ததுன்னா பேசிக் மெடிசன்ல ரிசர்ச் பண்ணனால தான் இப்ப இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுக்கு ஸ்கில்டு பர்சன்ஸ் வேணும்.
ஒண்ணு. ரெண்டாவது, இந்த துறை வளர்ச்சி அடைய மேலும் மேலும் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டே போகணும். ஆராய்ச்சிக்கு வந்து எல்லையே கிடையாது. ஆராய்ச்சி பண்ணதான் ஒரு சயின்ஸ்ல இருந்து இன்னொரு சயின்ஸ் உருவாகும். ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க நாமக்கல்ல இருந்து முத்துசுவாமி. வணக்கம் முத்துசுவாமி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். நான் என் பையன் வந்து +2 920 மார்க் வாங்கியிருக்கான் சார். வாழ்த்துக்கள், சொல்லுங்க முத்துசுவாமி. MBBS படிக்கணும் சார். இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறேங்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியுங்களா? நன்றி. இந்த பையனுக்கு MBBS வந்து வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னா நம்ம முதல்ல MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டுக்கு போய் அவங்களே வெப்சைட்ல கொடுத்துருங்க எந்தெந்த நாட்டில் படிச்சா நம்ம கண்ட்ரியில வாங்குற MBBSக்கு ஈக்குவல். இது படிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு இந்தியால எவ்ரி வருஷம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணீங்கன்னா தான் நம்ம ஊர்ல படிக்கிற MBBSக்கு அதுக்கும் ஈக்குவலன்சி சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா யுக்ரைன், ரஷ்யா, சைனா எல்லாம் சீப்பா இருக்குன்னு அங்க போய் படிக்கிறாங்க. பட் அந்த படிப்பும் நம்மளுக்கும் ஈக்குவலா அப்படிங்கிறதுக்கு அந்த தேர்வு எழுதின பிறகுதான் தெரியும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து உஷா. வணக்கம் உஷா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க உஷா. ஹலோ சொல்லுங்க சார். என் பையன் வந்து +2 முடிச்சிருக்கான். சொல்லுங்க. ஹலோ, என் பையன் +2 முடிச்சிருக்கான். பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது படிச்சுட்டு PhD பண்ணலாம் அப்படின்றாங்க. இன்டகிரேட்டட் PhD பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணலாம். அது என்ன படிக்கலாம்? எந்த காலேஜ்ல படிச்சா அது நல்ல இதுவா இருக்குங்க? அதாவது பயோடெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா BSc சயின்ஸும் இருக்கு, BE BTech பயோடெக்னாலஜி இருக்கு. இதுல எந்த துறை எடுத்தாலும் அவர் MSCயோ ஒரு MTechஓ படிச்சுட்டு தான் ஆராய்ச்சி படிப்புக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தனியார் பல்கலைக்கழகங்கள்ல இப்ப நல்ல வசதி வாய்ப்புகளோட ஆராய்ச்சியோட இருக்கு. சோ அவர் எந்த தனியார் கல்லூரியவோ இல்ல தனியார் பல்கலைக்கழகங்களையோ சேரலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில BTech இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஒன்று இருக்கு. அங்கேயே MTech முடிச்சுட்டு அங்கேயே ஆராய்ச்சி படிப்பு பண்ணலாம். IITல அந்த வசதிகள் இருக்கு. NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுலயும் இந்த வசதிகள் இருக்கு. இவர் எங்க வேணாலும் BTechஓ அல்லது BSCயோ படிச்சுட்டு ஆராய்ச்சி படிப்புக்கு கண்டிப்பாக போகணும். சார், நம்ம விவாதத்திற்கு செல்லும் முன் ஒரு காலர் வந்திருக்காங்க ஹேமா மாலினி கடலூர்ல இருந்து. வணக்கம் ஹேமா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ, நான் 12th முடிச்சிருக்கேன். பயோமேக்ஸ் குரூப். ஹேமா மாலினி, நீங்க தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. ஹலோ, நான் 12th முடிச்சிருக்கேங்க. ஓகே. பயோமேக்ஸ் குரூப். ஹலோ, நீங்க தொடர்ந்து பேசலாம். பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். பயோடெக்னாலஜி பண்ணலான்னு இருக்கேன். BSc பயோடெக்னாலஜி நல்ல வேல்யூ இருக்கா? BSc பயோடெக்னாலஜி அதிக வேல்யூ உள்ள கோர்ஸுங்க. இது 3 வருஷ கோர்ஸ். இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்ச உடனே நீங்க மேல படிக்கிறதுக்கு 4 துறைகள் இருக்கு. அதாவது அக்ரி பயோடெக்னாலஜி இருக்கு, மெடிக்கல் பயோடெக்னாலஜி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்கு. இதுல எந்த துறையை முதுகலை பட்டம் வாங்கினாலும் அதுக்கு மேல ஆராய்ச்சி படிப்பு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உமன் டைசல் பார்க் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நிறைய ஊக்குவிக்கிறாங்க. பேங்க் லோன் கொடுக்கறாங்க. கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்டர்பிரனர்ஸா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஸ்கில்டு பயோடெக்னாலஜிஸ் தேவை. அதனால ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பயோடெக்னாலஜி எடுத்து வச்சா நல்ல ஃபியூச்சர். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கிருஷ்ணகிரியில இருந்து புகழேந்தி. வணக்கம் புகழேந்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். சார், எங்க பையன் 10th முடிச்சிருக்கான் சார். மெக்கானிக்கல் டிப்ளமோ சேர்த்தணும்னு இருக்கோம் சார். நீங்க தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. மேற்கொண்டு அது எப்படி சார் இருக்கும் அவனுக்கு? மேற்கொண்டு என்னென்ன இது படிக்க வச்சு என்னென்ன சார் படிக்க வைக்க முடியும்? ஓகே, அதாவது 10th முடிச்சுட்டு நீங்க மெக்கானிக்கல் டிப்ளமா பண்றாருன்னா 10+3 இவர் நேரடியாக 2வது இயர் BEஓ BTechஓ சேரலாம். லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது நிறைய காலேஜ்ல இது இருக்கு. இப்போ இவர் மெக்கானிக்கல் படிக்கிறதுனால ட்ரெடிஷனல் மெக்கானிக்கல் படிக்காம மெக்கட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரி படிப்புகள் எடுத்து படிச்சாருன்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். டிப்ளமா படிச்சவங்க அதுக்கும் எலிஜிபிள். லேட்டரல் என்ட்ரியில சேர்ந்து பெரிய லெவல்ல வரலாம். இப்போ வந்து DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் படிச்சவங்க, ரொபோட்டிக்ஸ் படிச்சவங்க நிறைய தேவை. இப்போ ஒரு ஏரியா, புது ஏரியா சைபார்க்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்செக்ட், அந்த மாதிரி ஃபிளைங் இன்செக்ட் அல்லது கிராலிங் இன்செக்டை வச்சு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஆக்சிஜன் லெவல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து ஒரு பயாலஜிஸ்ட் தேவை, ஒரு மெக்கானிக்கல், ஒரு மெக்கட்ரானிக்ஸ் படிச்சவங்களோ ஒரு ரொபோட்டிக்ஸ் படிச்சவங்களோ ரொம்ப ரொம்ப தேவை. அதனால ஆராய்ச்சி படிப்புக்கு எல்லையே இல்லை, அதிக வாய்ப்புகள் இருக்கு.
சார், இப்போ அப்படி நீங்க சொல்ற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பேசிக்கான படிப்புகள் எடுத்து படிச்சாலும் அதை மேலும் மேலும் வளர்த்திட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆராய்ச்சி படிப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதான் ஒரு பேசிக்கான எந்த பேசிக் இப்போ ஒரு பிசிக்ஸ் எடுத்துங்களேன். பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அடுத்த லெவல் வந்து நானோன்னு வந்துச்சு. நானோங்கிறது என்ன, ஒரு இட்ஸ் a மேட்டர் ஆஃப் சைஸ். இப்போ இந்த நானோ வச்சு நானோவோ மெடிசன்ல யூஸ் பண்றாங்க, டிடெக்ஷன்ல யூஸ் பண்றாங்க, ஃபாரன்சிக் மெடிசன்ல யூஸ் பண்றாங்க, டிஎன்ஏ ஸ்டடிக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால எந்த ஒரு பேசிக் ஸ்டடி படிச்சாலுமே, ஏன்னா பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வந்தது, பிசிக்ஸ் ஆழ்ந்து படிக்க தான் நானோங்கிற ஒரு ஃபீல்டே வந்தது. அதனால எந்த ஒரு பேசிக் டிகிரிக்குமே அதற்குரிய மதிப்பு கண்டிப்பாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல இருந்து வந்தது அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வந்தது எலக்ட்ரானிக்ஸ், இப்படி மேல மேல வந்து இப்ப நானோ சயின்ஸ்க்கு நம்ம வந்துடும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து அஸ்வந்த். வணக்கம் அஸ்வந்த், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. எங்க சிஸ்டர் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணதுக்கு வேல்யூ இருக்குதா, வேலைக்கு வந்து ஈஸியா கிடைக்குமா, என்ன மாதிரி படிக்கலாம் அடுத்துதான்? அதாவது பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து இப்ப சார் கேட்ட மாதிரி அது ஒரு ட்ரெடிஷனல் கோர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிசிக்ஸ் இல்லாம டே டு டே லைஃபே கிடையாது, சரிங்களா? இப்ப பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சவங்க அவங்க நான் சொன்ன மாதிரி எம்எஸ்சி அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல பேசிக் பிசிக்ஸே போலாம். அதுக்கப்புறம் மேல மேல படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதனால இவங்க எங்க வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ல நிறைய இருக்கு. நேஷனல் பிசிக்கல் லெபார்டரின்னு ஒன்று இருக்குது, டிஆர்டிஓ இருக்குது. எல்லா ஆராய்ச்சி கூடங்களையும் ஒரு பேசிக் பிசிஸ்ட் தேவை. எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் பிசிக்ஸ் தேவை. அதனால பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சு மேலே எம்எஸ்சி பிசிக்ஸோ இல்ல அப்ளைட் பிசிக்ஸோ படிச்சா நல்ல ஃபியூச்சர். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க தூத்துக்குடியில இருந்து பவித்ரா. வணக்கம் பவித்ரா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், நான் வந்து பிஇ சிவில் எடுத்திருக்கேன். சொல்லுங்க. ஹலோ ஹலோ நீங்க தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. பிஇ சிவில் எடுத்திருக்கேன் சார். சோ இப்போ பிஇ சிவிலுக்கு வேல்யூ இருக்கா? பிஇ சிவிலுக்கு இப்ப அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எந்த காலேஜ்லயுமே பிஇ சிவில் கிடைக்க மாட்டேங்குது. மெக்கானிக்கலோட பிஇ சிவிலுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய உள்ள வருது, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நிறைய டெவலப் பண்றோம். அதுக்காக நீங்க எடுத்த ஏரியா கரெக்டான ஏரியா. நீங்க வேணா ஒரு கேள்வி கேட்கலாம், இது ஆண்கள் படிக்கக்கூடியது, பெண்கள் எப்படி படிக்கிறாங்க? இப்ப பிஇ சிவிலுக்கு நிறைய பெண்கள் தான் வராங்க. ஆர்கிடெக்டுக்கு அடுத்து பிஇ சிவிலுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டல் இந்தியாவோட எக்கானமி அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிலையில இந்த பிஇ, சோ இப்போ இந்த பிஇ சிவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி ரிசர்ச் டைப் ஆஃப் ஸ்டடிஸ் என்னென்ன இருக்கு? இப்ப அவங்க வந்து எம்இஏ எம்டெக்கோ முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ரிசர்ச் பண்ணலாம். இல்லாட்டினா அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதுல வந்து அவங்க ரிசர்ச் பண்ணலாம். இல்ல பில்டிங் மெட்டீரியல் சயின்ஸ்ல பிஹெச்டி பண்ணலாம். இவ்வளவு ஏரியாக்கள் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய கவர்மெண்ட் செக்டாரும் சரி, பிரைவேட் செக்டாரும் சரி, இந்த மாதிரி R&Dன்னு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அந்த R&Dக்கு சயின்டிஸ்ட் தான் வேணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு துறை வளரணும்னா கண்டினியூஸ் ரிசர்ச் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதை நம்ம இதுதான் ஓகேமோ, ஆனா அதுக்கப்புறம் அது இன்னும் வளரணும். அதுக்கு ஒரு R&D டிவிஷன் தேவை. எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே ஒரு R&D இருக்கு. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன் அப்படிங்கறது பாத்தோம்னா ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு முன்னாடி அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்றதுமே ஒரு R&D டிவிஷன் தான். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க கும்பகோணம்ல இருந்து பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க பாலகிருஷ்ணன். என் பொண்ணு +2ல 174 கட் ஆஃப் மார்க். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு சேர்னது அப்படி இது அதை பத்தி விவரமா சொல்லுங்க. 174 கட் ஆஃப் மார்க் கண்டிப்பா பிடெக் ஐடியோ இல்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், இப்போ இந்த R&D அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இதுல வந்து பார்க்கும் பொழுது பிரைவேட் டைப்ல ஜாப் என்ன மாதிரி கிடைக்கும், அரசு துறை சார்ந்த வேலைகள் என்னென்ன வேலைகள் இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல கவர்மெண்ட் செக்டாரை பத்தி பேசணும்னா ஒரு பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு என்ட்ரி லெவல் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பி, இதுதான் என்ட்ரி லெவல். அதாவது நீங்க வந்து டிஆர்டிஓவா இருக்கட்டும், இல்ல ஒரு நேஷனல் லெபார்டரியா இருக்கட்டும், இல்ல நம்ம CLRI அடையாறுல இருக்கிறத வந்து சயின்டிஸ்ட் பி தான் என்ட்ரி. அது உள்ள போன பிறகு உங்க ஆராய்ச்சி கட்டுரைகள், உங்களுடைய ரிசர்ச் ஆப் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்படியே நீங்க போகும்போது சயின்டிஸ்ட் எஃப் அதுதான் ஹையஸ்ட். அதுக்கு மேல ஒரு டைரக்டராவோ, முதல்ல டிப்டி டைரக்டர், அப்புறம் டைரக்டராவோ, அப்புறம் அந்த சென்டருக்கு ஹெட்டாவோ போகலாம். ஸோ அதனால இந்த பிஎஸ்சி முடிச்ச உடனே உங்களுக்கு என்ட்ரி லெவல்னு பார்க்கும்போது சயின்டிஸ்ட் இது வந்து அரசாங்கம். இப்ப தனியார்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஜூனியர் சயின்டிஸ்ட் கொடுப்பாங்க. மன்னிக்கணும், ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். கரூர்ல இருந்து விமலா. வணக்கம், சொல்லுங்க விமலா, உங்களுடைய சந்தேகம் என்ன?
சார் என்னோட பையன் +2 காமர்ஸ் குரூப் முடிச்சிருக்கான். சொல்லுங்க, நான் தொடர்ந்து. என்னோட பேரு விமலாங்க. என் பையன் வந்து +2 காமர்ஸ் குரூப் +2 படிச்சிட்டு இருக்கான் சார். படிச்சிட்டு இருக்கான். சொல்லுங்க. மேற்கொண்டு அவன் +2 முடிச்சோன்னா என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன மாதிரி CA பண்ணலாம் எய்ம், அதை தவிர்த்து வேற மாதிரி எந்தெந்த இது பண்ணலாம், என்ன வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல CA தான் பண்ண முடியும், அதை தவிர்த்து வேற மாதிரி எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எதாவது படிக்கலாம். பேரண்ட்ஸோட விஷனே வந்து BE MBBS அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு பிராடர் விஷன்ல தான் பார்க்க. இப்போ வந்து இவர் காமர்ஸ் குரூப் படிக்கிறதுனால 12th முடிச்ச பிறகு ட்ரெடிஷனல் கோர்ஸ் பிகாம்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள்ல பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எல்லாம் வந்திருக்கு. ஈவன் பிகாம் ஃபினான்ஸ்னே தனியா ஒன்று இருக்கு, அது படிக்கலாம். இப்போ வந்து பிகாம் முடிச்சு அவங்க அடுத்து எய்ம் பண்றது வந்து ஒரு BL. நான் என்ன சொல்றேன்னா 12th முடிச்ச உடனே நீங்க ஒரு BL கோர்ஸ் நேராவே 5 வருஷ கோர்ஸ் பிகாம் LLB அல்லது பிகாம் BL, BBA BL, BA ஹானர்ஸ் BL இந்த மாதிரி படிச்சாங்கன்னா ஸ்கோப் நிறைய இருக்கு. இப்போ என்ன எல்லாருமே BL படிச்சா லாயரா தான் போக முடியும், அப்படி கிடையாது. ஒரு கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா போகலாம், ஏன் தான் ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கோப்புகள் இருக்கு. CA தான் அல்டிமேட் கிடையாது. ஏன் CAக்கு ஈக்குவலா ICWA இருக்கு, ACS இருக்கு, எது வேணாலும் பண்ணும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க. நாகர்கோவில்ல இருந்து சுகன்யா. வணக்கம் சுகன்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் எனக்கு வந்து சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சார். என்ன மகளுக்கு வந்து BARக்கு பத்தி கேட்கணும் மேடம், அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, எப்படி இருக்கு? பி ஆர்கிடெக்ட் பத்தி நீங்க கேக்குறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சில கல்லூரிகள்ல தான் இருக்கு. இது வந்து ரொம்ப காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து 6 வருஷம் படிப்பு, 6 வருஷம் தொடர்ந்து ஒரே சப்ஜெக்ட படிக்கணும். ஆனா அது படிச்சு முடிச்ச உடனே வந்து ஒரு 2 வருஷம் இன்டர்ன்ஷிப் மாதிரி போகும். நல்ல ஒரு ஆர்கிடெக்ட போய் 2 வருஷம் ஒர்க் பண்ணி அதன் பிறகுதான் சொந்தமாகவோ இல்ல ஏதாவது ஒரு நிறுவனத்திலேயோ போய் வேலை செய்யணும். 8 வருஷம் பொறுமையாக படிக்க வேண்டிய. ஆனா இதற்கு அதிக மதிப்பு இருக்கு. ஓகே, சோ நீங்க அதாவது இந்த 2 காலர்ஸ் முன்னாடி பேசிட்டு இருந்தப்ப அரசு துறையில என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி தொடர்ந்து சொல்லுங்க. இப்போ தனியார் துறையில நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பாத்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஸ்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட், பிரின்சிபல் சயின்டிஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் கிரேட்ல கொடுக்குறாங்க. அரசாங்கத்தை பார்க்கும்போது இதுல வந்து கண்டிப்பாக சம்பளம் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க. ஏன்னா அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி நீங்க என்ன கேட்குறீங்களோ பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்மசூட்டிக்கல் கம்பெனி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேல இருக்கு இந்தியாவில். எல்லாத்துலயுமே இப்போ R&D வந்துருச்சு. R&D பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி, ஒரு பக்கம் ட்ரக் டிசைன், ஒரு பக்கம் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டுல ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா கம்பெனி புது ட்ரக்கை உண்டாக்குறதுக்கு ஆராய்ச்சி தான் வேணும். இதை பண்ணும் பொழுது அந்த கம்பெனியும் உயரும், அதே நேரத்தில் நம்மளுடைய ஆராய்ச்சியும் உயரும். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க வேலூர்ல இருந்து பிரேமா. வணக்கம் பிரேமா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம் பிரேமா, சொல்லுங்க. இது நான் +2 முடிச்சிருக்கேன், C குரூப். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. நான் +2 2 வருஷம் ஆயிடுச்சு நான் முடிச்சு. ஓகே, C குரூப் முடிச்சிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ஆராய்ச்சி பத்தி படிக்கணும்னு வந்து கொஞ்சம் ஆர்வமா இருந்தது. ஆனா எங்களால படிக்க முடியல முன்ன. இப்ப படிக்க முடியுமா? C குரூப்னா நீங்க இவங்க எந்த குரூப்பை சொல்றாங்கன்னு தெரியல. எந்த குரூப்பாக இருந்தாலும் 21 வயசு வரையில அவங்க ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் சேர்ந்துடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க பெண்ணா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து அரசாங்கமே நிறைய உதவி செய்யும். அதாவது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அரசாங்கத்துல நிறைய ஸ்கீம் இருக்கு. இப்ப எப்படின்னா வந்து ஒரு பெண் ஆராய்ச்சி பண்றாங்க, இடையில கல்யாணமோ ஏதாவது ஒரு காரணத்தினால நிறுத்திடுறாங்க. அவங்க 5 வருஷம் கழிச்சு திரும்பி அதே ஆராய்ச்சிக்கு வரத்துக்கு மத்திய அரசாங்கம் ஸ்பெஷல் உதவித்தொகை தராங்க, நிறைய ஃபண்ட் கொடுக்கறாங்க. இது வந்து தனியா உமன் ஸ்கீம்னே இருக்கு. இதை நான் சொல்றது ஒண்ணு, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு. அதனால இவங்க ஆராய்ச்சி படிப்புக்கு எந்த ஒரு பயமே கிடையாது. பெண்களுக்கு குறிப்பாக நிறைய ஸ்கீம் இருக்கு. ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து சுந்தர். வணக்கம் சுந்தர், உங்களுடைய சந்தேகம் என்ன ஆராய்ச்சி படிப்புகள்ல கேளுங்க. கோயம்புத்தூர்ல பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். ஒய்ஃப் வந்து BE-ல வந்து EC படிச்சிருக்காங்க. இப்ப ME வந்து பவர் சிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து PhD பண்ணணும் அப்படின்னா எந்த BE ஃபேஸ் பண்ணி போறதா இல்ல ME ஃபேஸ் பண்ணி போறதா? அவங்க பேசிக் டிகிரி BE-ங்கிறதுனால ME பண்ணலாம். சப்போஸ் அவங்க கேட்கிற ஃபீல்டு ME-ல இல்ல, MTech-ல தான் இருக்குன்னா அதையும் எடுத்து பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி
ஒரு பிஹெச்டி பண்ண எம்டெக்கோ எம்இஓ தேவை. 55% பண்ண மினிமம். இது இருந்துச்சுன்னா அவங்க அப்புறம் கேட் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் இந்த ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணா அவங்களுக்கு மாசம் உதவித்தொகை கிடைக்கும். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா எம்இ எம்டெக் பண்றதுக்கே உதவித்தொகை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதனால அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எலக்ட்ரானிக்ஸ்லயோ இல்ல பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் எதுல வேணா ஆராய்ச்சி படிப்பு தொடரலாம். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து குணசேகர். வணக்கம் குணசேகர், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் குணசேகர், சொல்லுங்க. குணசேகர் நீங்க தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க குணசேகர், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. நான் வந்து கோவையில இருந்து குணசேகர் பேசுறேங்க. சொல்லுங்க. நான் வந்து 12th படிக்கிறேங்க. சொல்லுங்க குணசேகர், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ. ஓகே ஓகே சார், லைன் ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம அதாவது 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இல்லாம குறிப்பா இந்த சயின்டிபிக் ரிசர்ச் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்குள்ள போகணும், இல்ல இஸ்ரோ இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள்ல போய் வேலை செய்யணும். சோ அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கா 12th முடிச்சுட்டு வெளியே வந்து எந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம்? அதாவது நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் சயின்ஸ் ரெண்டுமே தனித்தனி ஸ்ட்ரீம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நோ சயின்ஸ் ஆர் நோ இன்ஜினியரிங் கோயிங் டு ஸ்டாண்ட் அலோன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா பயாலஜியும் டெக்னாலஜியும் சேர்ந்து பயோடெக்னாலஜி வந்திருக்கு, பயாலஜியும் மேக்ஸும் சேர்ந்து பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அவங்க பேசிக் எடுத்து படிச்சாலும் சரி, இல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிஇ பிடெக் படிச்சாலும் சரி, மேல படிச்சுட்டு அதுக்கு என்ன மாதிரியான தகுதி அந்த இடத்துக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ அங்க பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு மெயின், எலக்ட்ரானிக்ஸ்க்கு மெயின், மெக்கானிக்கலுக்கு மெயின், இந்த 3 ஏரியால ஸ்பெஷலைஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணா அங்க நுழையும். ஓகே சார், ஒரு கால் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ரமணி. வணக்கம் ரமணி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. கேக்குறோம். ஹலோ சொல்லுங்க ரமணி. சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. குட் ஈவினிங், சொல்லுங்க ரமணி. பையன் +2 முடிச்சிட்டு இருக்கான். பயோ டெக்னாலஜி படிக்கணும்னு இருக்கா. ஓகே. ஹலோ. தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. முடிச்சிட்டு இருக்கான் மேடம். ரமணி, நீங்க உங்களோட டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. காலர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். அவங்க பையன் வந்து பயோடெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி அதாவது பயோடெக்னாலஜி படிக்கிறதுக்கு பயாலஜி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க கூட பயோடெக்னாலஜி படிக்கலாம். அவங்க வந்து சென்னையில நிறைய கல்லூரிகள் இருக்கு, பல்கலைக்கழகங்கள் இருக்கு. நல்ல பல்கலைக்கழகமா தேர்ந்தெடுத்து அப்ளை பண்ணி, ஏன்னா இப்ப எல்லாம் அட்மிஷன் ஆரம்பிச்சிருச்சு, எந்த பல்கலைக்கழகமோ கல்லூரியோ தேவையோ அங்க அப்ளை பண்ணி அப்ரோச் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய அடிப்படை தகுதி என்ன? அதான் சயின்டிஸ்ட் ஆகணும் அடிப்படை தகுதிங்கிறதுக்கு பிஹெச்டி இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்புல 2 இருக்கு, எம்ஃபில் பிஹெச்டி. மன்னிக்கணும், ஒரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து அப்துல். வணக்கம் அப்துல், உங்களுடைய சந்தேகம் என்ன ஆராய்ச்சி படிப்புகளை கேளுங்க. அப்துல் இணைப்புல இருக்கீங்களா? உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். மெக்கட்ரானிக் படிப்பு வந்து எந்தெந்த காலேஜ்ல இருக்கு? மெக்கட்ரானிக்ஸ் படிப்புகளா? மெக்கட்ரானிக்ஸ் படிப்பு பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா தனியார் கல்லூரியிலும் இருக்குங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் இல்ல தனியார் பல்கலைக்கழக வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலே மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும். மெக்கட்ரானிக்ஸ் சில இடத்துல ரோபோட்டிக்ஸ் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ மீன் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா பிஹெச்டி வரைக்கும் படிக்கலாம். இப்ப எப்படின்னா ஒரு எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்க வந்து ஆராய்ச்சி ஆரம்பிக்கணும், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், நான் மேல ஃபர்தரா போறதா. ஏன்னா ஆராய்ச்சிங்கிறது ஒரு கண்டினியூஸ், இட்ஸ் a கிரியேட்டிவ் கண்டினியூஸ் ஸ்டடி. இல்லைன்னா முடியாது, பொறுமை ரொம்ப முக்கியம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். இப்ப வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா எம்ஃபில்னு ஒரு டிகிரி இருக்கு. அது வந்து பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ படிக்கலாம். அது 1 இயர் படிப்பு. இதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிப்ளமோ இன் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அது முடிச்ச அப்புறம் தான் பிஹெச்டிக்கே போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எம்எஸ்சியோ எம்டெக்கோ முடிச்சு நேரடியாக பிஹெச்டி போவாங்க. இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த எம்ஃபில் பண்ணவங்களுக்கு அந்த பிஹெச்டி பண்றது கொஞ்சம் காலம் குறைப்பாங்க. 5 வருஷம் பண்றத ஒரு 3 வருஷத்துலயே முடிக்கலாம். சில பேர் எம்எஸ்சில இருந்து டைரக்டா பிஹெச்டி போறாங்கன்னா 5 வருஷம் ஒர்க் பண்ணியாங்க. இந்த மாதிரி அட்வான்டேஜ் அதுல இருக்கு. இந்த 2 படிப்பு முடிச்சா தான் நீங்க ரிசர்ச்சுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. எம்ஃபில் முடிச்சுட்டு இப்ப சில ஃபீல்டு ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் அங்க வந்து பிஹெச்டி பண்றது கொஞ்சம் கஷ்டம்.
ஏன்னா ஃபுட் ரிலேட்டட் தான், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. அங்க வந்து பிஹெச்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப யூஜிசி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேட்டரிங் படிப்புக்கு பிஹெச்டி தேவையில்லை, ஒரு எம்எஸ்சி எம்ஃபில் இருந்தா போறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதே ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, மேக்ஸ், ஜுவாலஜி இதெல்லாம் வந்து நீங்க ஆராய்ச்சிக்கு போகும்போது கண்டிப்பா பிஹெச்டி வேணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி அது மாறுபடும். ஓகே சார், இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி படிப்புகள் குறித்த அடிப்படை விளக்கங்கள்ல இருந்து ஒரு தெளிவான ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.